வணக்கம் தமிழா. இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நோட் 12 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எங்கிட்ட இருக்கிறது இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 டர்போ. நேற்று வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அதோட வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸோட டாக்டர் ஸ்டேஜ் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் வந்தது இல்லையா, அதோட ஒரு கோ பிராண்டட் ஃபோன் சொல்லலாம். ஆனால் என்ன பேக்கேஜிங்கில் வந்து கொஞ்சம் கோ பிராண்டிங் பண்ணியிருக்காங்க தவிர உள்ளெல்லாம் தீம்லலாம் அப்படியே ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் இந்த நோட் 12 சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, அப்படி என்ன தான் இதில் தந்திருக்காங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஓவர்வியூ, ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 டர்போவோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய். 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. இந்த ரெகுலர் நோட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 4GB 64GB வேரியண்ட் வந்து 12000 ரூபாய். 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 13000 ரூபாய். இன்ஃபினிக்ஸ் நோட் 12 மற்றும் டர்போக்கான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிப்செட். டர்போவில் வந்து ஹீலியோ G96 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. நோட் 12 வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G88 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேம் வந்து சேஞ்ச் இருக்குது. ஏன்னா டர்போவில் வந்து ஒரே ஒரு வேரியண்ட் தான் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. அப்புறம் ரெண்டுமே வந்து அவ்வளோ டிஸ்பிளே எல்லாம் தந்திருக்காங்க. பட் இப்போ இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ வந்து மார்வல் தீம் சொன்னா வெளியே வந்து ஒரு கவர் போட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த மார்வல் பிராண்டிங்லாம் போட்டிருக்காங்க. பட் அதை எடுத்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்கிறது ரெகுலர் இன்ஃபினிக்ஸோட ரெகுலர் பேக்கேஜிங் பாக்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ டிஸ்பிளேன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அவங்களோட ஃபேக்ட்ரி விசிட் வீடியோ வந்து ஏற்கனவே நான் சேனலில் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அதை நீங்கள் பாருங்கள். இந்தியாவிலேயே இந்த ஃபோன்கள் தயாரிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 டர்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது பிளாக், ஒயிட் மற்றும் ப்ளூ கலர் ஆப்ஷன்லையும் வருது. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. வேவி பேட்டர்னில் இது இப்படி வருது. ஒரு டெக்ஸ்டர் டிசைனில் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மேல் பக்கம் வந்து கேமரா மாடியூல் வந்து கருப்பாக மேலே ஒடி இருக்குது. ஸோ டிசைன் பற்றி பார்ப்போம். சைடில் வந்து ஃப்ளாட் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருந்து தெரிஞ்சுக்கலாம். 33 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. டைப் சி கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. அப்புறம் சில மார்வல் தீம் ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்காங்க. யூசர் கைட் இருக்குது. அப்புறம் ஒரு பேக் கேஸ் தந்திருக்காங்க. இந்த மார்வல் தீமுக்கு உகந்ததாக ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் கேஸும் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேஸ் தான். அதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மார்வல் தீமுக்காக. பட் பெருசாக சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் கார்டும் வந்து இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பின்பக்கம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன் இருக்குது. சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. 7.9 mm திக்னஸ் மற்றும் 184 grams வெயிட்டில் இது வருது. பிளாஸ்டிக் பாடி தான். பின்பக்கம் வந்து மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து பிளெயினாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். இதில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் உண்டு. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சிம் ட்ரே தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டும் போடலாம். ஸோ இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன் தான், 5G இல்லை. டுவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் ஓடி இது வருது. இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வந்து இதில் தந்திருக்காங்க. 6.7 inch டிஸ்பிளே இது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடி வருது. இது வந்து 1000 nits பிரைட்னஸ், வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் வந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபோன்களில் வந்து வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் கிடையாது. இதில் வந்து வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் தந்திருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்ட்ரீமிங் ஆப்பில், அதாவது ஹாட்ஸ்டார், பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வீடியோ பார்க்கிங்கன்னா HD ரெசல்யூஷன் இப்போ வந்து இந்த ஃபோனில் கிடைக்கும். 100% DCI கலர் கேமரா இருக்குது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோடு இது வருது. 180 Hz டச் சாம்பிளிங் தந்திருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz தான், 90 Hz அவங்க தரல. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதில் வந்து பல கிளாக் ஃபேஸ் தந்திருக்காங்க. உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G96 சிப்செட்டில் இது பவர் ஆகுது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. விர்ச்சுவல் ரேம், அதாவது எக்ஸ்பேண்டபிள் ரேம் வந்து 6GB வரைக்கும் நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ அதனால் ஒரு 13GB வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த ரேமை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்செட் வந்து இப்போ பல ஃபோன்களில் வருது. இதான் வந்து பார்த்திங்கன்னா 4Gயோட கடைசி லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஏன்னா இந்த சிப்செட் வந்து ஏற்கனவே இப்போ வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து அவங்களோட நோட் 11S இதுக்கு முன்னாடி வந்து ஃபோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. போக்கோ M4 ப்ரோவில் இது இருக்குது. ரெட்மி நோட் 11Sல இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஃபோன்களில் வந்து இந்த மீடியாடெக்கோட ஹீலியோ G96 வந்து பவர் ஆகுது. ஒரு டீசனான ஒரு சிப்செட். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கும்போது
ஒரு நல்ல ஒரு கேமிங் திறன் எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சிப் செட் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. நான் கேம்ஸ் விளையாடி பார்க்கும்போது ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவுமே எனக்கு தென்படலை. அப்புறம் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ இந்த சிப் செட்டில் ஒரு 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ இதோட கேமரா வருவோம். மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா f1.6 அப்பர்ச்சரோடி வருது. அப்புறம் 2 துணுக்கு கேமரா 2 தந்திருக்காங்க. ஒன்று வந்து டெப்த் கேமரா 2 மெகா பிக்சல் கேமரா, இன்னொரு வந்து ஒரு VGA கேமரா தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2K வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அதுலேயும் வந்து 2Kல நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். கேமரா மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ, பியூட்டி மோட், போர்ட்ரேட் மோட், சூப்பர் நைட், ஏஆர் ஷாட், ஸ்லோ மோஷன், ப்ரோ மோட், டாக்குமெண்ட் ஸ்கேனர், டைம் லேப்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கும். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஒரு கேமரா தான் தந்திருக்காங்க. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்த்து நீங்களே முடிவு பண்ணிங்க கேமரா எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் இந்த கேமரா குவாலிட்டியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 2Kல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் எடுக்கிறது வந்து 1080p வீடியோ. ஸோ 2K வந்து மேக்ஸிமம் வந்து இதில் வந்து சப்போர்ட் இருக்குது வீடியோக்கு. ஸோ வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராலேயும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 2Kல வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் வந்து 1080pல எடுத்துகிட்டு இருக்கிறேன். பட் மேக்ஸிமம் 2K சப்போர்ட் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். ஸோ ஆடியோ குவாலிட்டி இப்படி இருக்கும் கேட்குறதுக்கு. வீடியோ குவாலிட்டிலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 இது வந்து ரன் ஆகுது. இதில் வந்து அவங்களோட ஓன் UI XOS UI யூஸ் பண்ணுறாங்க. XOS 10.6 வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பல ஃபீச்சர்ஸ் வந்து இந்த OSல இருக்குது. AI அசிஸ்டன்ட் இருக்குது, கிட்ஸ் மோட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் விண்டோ ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பேண்டபிள் RAM 5GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் பேனலில் ஒரு குயிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ் தந்திருக்காங்க. சோஷியல் டர்போ இது வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது வாட்ஸ்அப்புக்கே உரித்தான சில விஷயங்கள் வந்து இதில் கொண்டு வராங்க. ஸோ வாய்ஸ் சேஞ்ச் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணும்போது உங்கள் வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கால் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். வீடியோ பியூட்டி ஆப்ஷன் இருக்குது. பீக் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டெலிட்டட் மெசேஜை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தராங்க வாட்ஸ்அப்புக்காக. கேம் மோடு இருக்குது. எக்ஸ்க்ளோன்னு டூவல் ஆப் செட்டிங்ஸ் இதில் இருக்குது. நிறைய ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃப்ளிப் டு மியூட், 3 finger ஸ்க்ரீன்ஷாட், ரேஸ் டு இயர்ஸ், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ஆன், ஆன்சர் கால் வித் ஜெஸ்டர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12 டர்போ. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த MCU அதாவது மார்வல் காமிக்ஸோட அந்த கோ பிராண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் தான். ஸோ வந்து நான் வந்து எதிர்பார்த்தேன் இதில் வந்து தீம்லாம் வந்து அப்படிலாம் தருவாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதை விட்டுலாம். ஸோ இந்த நோட் 12 டர்போ ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க, நல்லது. பட் இதில் வந்து 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் தந்திருக்காங்க. 90 இல்லாட்டி 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது. அப்புறம் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த அல்ட்ரா வைட் சென்சர் இதில் இல்லை. முழுமையான ஒரு ஃபோனுன்னு இதை நான் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து கண்டிப்பாக இதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோனாக எனக்கு இது தென்படலை. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய, எனக்கு வந்து 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் போதும், நான் படம் பார்க்குறது தான் அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. அப்புறம் வந்து கேமரா, டீசெண்டான கேமரா, பெஸ்ட் கேமரான்னு அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12 டர்போ. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது ரேஷ்மராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.